அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்படி வல்லினமாக உச்சரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி முன்னாடி பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம மெல்லினமாக எப்படி உச்சரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையில் இருக்கக்கூடிய இந்த லாமுக்கு முன்னாடி உள்ள எழுத்து ஜேர் பெற்று வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த வார்த்தையை நம்ம மெல்லினமாக உச்சரிக்கணும். மெல்லினத்தை நம்ம நார்மலாக அல்லாஹ் அப்படின்னு சொல்கிற மாதிரி உச்சரித்தால் போதும். எக்ஸாம்பிள், ஆயாத்தில்லா. இந்த வார்த்தையில் லாமுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தா அப்படிங்கிற எழுத்துக்கு கீழே ஜேர் இருக்குது. ஸோ இதை நான் மெல்லினமாக உச்சரிக்கும் போது ஆயாத்தில்லா அப்படின்னு உச்சரிக்கிறேன். இதை நான் எப்படி உச்சரிக்க கூடாதுன்னா ஆயாத்தில்லா. இந்த மாதிரி நான் வாய் நிரம்ப உச்சரித்தா அது வல்லினமாக மாறிடும். ஸோ அது தவறு. செகண்ட் எக்ஸாம்பிள், மிங் தூனில்லாஹி. இது சரியானது. மிங் தூனில்லாஹி இது தவறானது.